ஹே காய்ஸ், வெல்கம் டு ஜிஎன்எஸ்கே வேர்ல்டு. இந்த வாரம் தேர்ஸ்டே நான் கோயிலில் வந்து மோர் குழம்பும் அதுக்கப்புறம் எல்லா வெஜிடபிளும் போட்டு ஒரு கிரேவியும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஸ்வீட்டுக்கு வந்து சேமியா பாயாசமும் பண்ணேன். இப்போ நான் பண்ணிகிட்ருக்கிறது பார்த்திங்கன்னா எல்லா வெஜிடபிளும் மார்னிங்கே வந்து சீனியர் சிட்டிசன் வந்து கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிட்டாங்க. அது எல்லா வெஜிடபிளையும் தான் ஆட் பண்ணி ஒரு கிரேவி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த கிரேவியை முடிச்சுட்டு நம்ம வந்து பாயாசத்தை ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த கிரேவி ரெடி, இது குக் ஆகிறதுக்கு எப்படியும் ஒரு 1/2 hour ஆகும். அதுக்குள்ளே நம்ம பாயாசத்தை ரெடி பண்ணிடலாம். ஸோ பாயாசம் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து மோர் குழம்புக்கு உண்டானதை ரெடி பண்ணலாம். மோர் குழம்புல பார்த்திங்கன்னா நான் வந்து தேங்காய், இஞ்சி, பச்சை மிளகா, துவரம்பருப்பு, பச்சரிசி, ஜீரா போட்டு அரைச்சி தயிர்லேயே மிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா மஞ்சத்தூள், பெருங்காயம் போட்டாச்சு. இப்போ அதுக்கு தேவையான தாளிப்பு கொடுத்துட்டு நம்ம இதை எடுத்து மோர் குழம்புல ஊற்றிட போகிறோம். இப்போ மோர் குழம்பு எடுத்து கேஸில் வச்சிட்டோன்னா மேக்ஸிமம் ஒரு 20 to 25 minutesல நல்லா கொதி வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம நெய்வேத்தியத்துக்கு கொடுக்க வேண்டியதுதான். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சிங்க. நெய்வேத்தியத்துக்கு கொடுத்துட்டு வந்துட்டோன்னா நம்ம பிரசாதம் கொடுக்கறதுக்கு எல்லா ஐட்டமும் ரெடியாக இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பேர் வாலண்டியர் பண்ண வந்துட்டாங்க சர்வ் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் டன்னு. நம்ம கொஞ்சம் பேருக்கு சர்வ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிடுவேன். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.